மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக சட்டசபையில் முற்றுகையிட்டு போராடுவோம் என அறிவித்திருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டு வீட்டு காவலில் வைத்திருந்தவரை மருத்துவமனைக்கு செல்லாமல் போலீசார் அலைக்கழித்ததால் கண்டித்து இன்று காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ள நிலையில் அனுமதி மறுப்பு என்று கைது செய்ததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் காவல்துறையினரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு, உதவித்தொகை உயர்வு ஆகிய வாழ்வாதார கோரிக்கைகளை முன்வைத்து ஏப்ரல் 22 செவ்வாயன்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் சென்னையில் சட்டமன்ற தொடர் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு செல்வதை தடுக்கும் வகையில் வேலூர் மாவட்டம் KV குப்பம் வட்டம் செஞ்சி கிராமத்தில் வசிக்கும் வேலூர் மாவட்ட தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் கோபால ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவியும் செஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர் மல்லிகா ஆகிய இருவரும் ஏப்ரல் 21 திங்கட்கிழமை மாலை முதல் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் அன்றிரவு அவருக்கு திடீரென நள்ளிரவு உடல் நலக்குறைவு அதாவது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் வேலூரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவரது மகனும் காட்பாடி தாலுகா CBM செயலாளருமான சுடரொளியன் தனது காரில் வந்தார். அப்போது அங்கிருந்த காவல்துறையைச் சேர்ந்த சிறப்பு பிரிவு காவலர் பாபு, பணமடக்கி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவா உடல்நிலை பாதிப்புக்குள்ளான கோபால ராஜேந்திரனை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் காவல்துறையினர் பாதி வழியில் தடுத்து நிறுத்தியுள்ளனர். உடன் சென்ற தோழர்கள் அவர்களை அனுப்பி வைத்த நிலையில் காட்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே வந்தபோது அங்கு DSP பழனி உள்ளிட்ட காவலர்கள் காரை வழிமறித்தனர். மருத்துவமனைக்கு செல்வதாக கூறியும் கேட்காமல் ஆம்புலன்ஸை வரவழைத்து தோழர் ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவியை மட்டும் அனுப்பி வைத்தனர். காட்பாடி காவல்துறையினரின் இச்செயலை கண்டித்து காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருந்த நிலையில் அனைவரும் திரண்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை என தெரிவித்தனர். இதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டம் நடத்தக்கூடியவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வழியில மறிக்கிறார் சார். நீங்க அதெல்லாம் எப்படி பாப்பீங்க சார்? ஒரு DSP வந்து காத்து போற ஒரு பேஷண்ட் வந்து பச்சையா வந்து நடுரோட்ல மறிக்கிறார் சார். யாருக்கு நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம் சார். நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க கேட்டு இருக்கோங்க சார். நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம். ராத்திரி 12 மணிக்கு யார் சார் ஆர்ப்பாட்டத்துக்கு போவா? அவருக்கு உடம்பு முடியலன்னு பெண்லாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு போராட்டம்